பீகிரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட நேரில் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மகாதேவன் அவர்கள். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் கார்த்திக். சற்று முன்ன பார்த்திருப்போம், ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. திமுகவோட முன்னாள் அமைச்சர், திருச்செந்தூர் தொகுதி, அங்க ஒரு கொடி கட்டிய ஒரு குறுநில மன்னர்னே சொல்லலாம், திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. என்ன காரணம்? இதோட பின்னணி என்ன? முதலமைச்சர் விஜய் உரிமையில பேசியிருக்காரு, ஒரு அவதூறா விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா நிர்வாகி ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. அந்த புகாரின் அடிப்படையில அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்படுவார் அப்படின்னு இருந்தபோது அவரு முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தையும் நாடி இருந்தாரு. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுனால உடனடியா அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. தாவேகாவுடைய சினிமா பாஷையில சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மர்டர், ஃபர்ஸ்ட் விக்கெட் அனிதா ராதாகிருஷ்ணனை தூக்கியிருக்காங்க. இது இப்ப இவரு உரிமையில பேசுறது இவர் மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த திமுக காரங்க எல்லாருமே கொஞ்சம் இன்னும் அந்த தோல்வியை ஒத்துக்காத மனநிலையில இருக்காங்களோ? இல்லைங்க, அவங்க எப்பவுமே அவங்க வரலாறே அப்படித்தாங்க. எப்பவுமே தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. கருணாநிதி காலத்திலேயே அதுதானே. கருணாநிதி என்ன பண்ணுவாரு? சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்னு மக்களை திட்டுவாரு, ஓட்டு போடாத மக்களை. அதேதான் அந்த டிஎன்ஏ தான் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தே நெவர் அக்செப்ட் டிஃபீட். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க தோக்கல, மக்கள் தான் தோத்துட்டாங்க, ஜனநாயகம் தோற்று விட்டது, அப்படி இப்படின்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ அது இந்த எலெக்ஷன்லயே அவங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களையும் ஏமாத்திக்கிறது இல்லாம மக்களையும் ஏமாத்துறது தான் அவங்களுடைய வரலாறு. நீங்க திமுகவுடைய அந்த சோசியல் மீடியால அவங்க எழுதுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இன்னமும் விஜய் ஜெயிச்சதற்கு காரணம் பாஜக இவிஎம் மிஷின்ல மோசடி பண்ணிருச்சுன்னு எழுதிட்டு இருக்காங்க. அதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? மக்களுடைய தீர்ப்பை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வாய் வார்த்தையில சொல்லுவாங்க, நாங்கள் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம், மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, எப்பவுமே மக்கள் கொடுத்த தீர்ப்பை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு அவங்க ஜெயிக்கணும். அவங்க ஜெயிச்சா நல்ல தீர்ப்பு, நல்ல மக்கள் நல்லவங்க, மக்கள் புத்திசாலிகள், மக்கள் முற்போக்கானவர்கள், இது பெரியார் மன்னடா, இப்படி எல்லாம் பேசிப்பாங்க. அதுவே அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு மக்களை திட்டுவாங்க. எப்படி நீதிமன்ற தீர்ப்புகளையும் நீங்க இதை கவனிக்கலாம். அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது அப்படின்னா நீதி வென்றது, ஜனநாயகம் வென்றது அப்படிம்பாங்க. அதுவே அவங்களுக்கு பாதகமான தீர்ப்பு வந்ததுன்னா நீதிபதி என்ன ஜாதின்னு பாரு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. இவர் மட்டும் கிடையாது, நம்ம ராசா அவர்களோட பார்த்திருப்போம். முன்னாள் முதல்வர் திமுகவோட தலைவரை வச்சுக்கிட்டே இதே மாதிரி உரிமையில திரு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை பத்தி பேசினார். இத தலைமையும் இன்னும் அதை ஓகே சைடா ஒரு சைலண்டா இருந்து அதை என்கரேஜ் பண்ற மாதிரியே இருக்கு. இல்லப்பா, இதெல்லாம் நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது, ஒரு அரசு அமைஞ்சிட்டாங்க, முதல்வர் அமைஞ்சிட்டாரு, என்ன தவறு பண்றாங்களோ அது சுட்டி காமிச்சு நம்ம பேசுவோம், தவறுகளை சுட்டி காமிப்போம் அப்படிங்கிறது போய் இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் முன்னாடி மக்களுக்கு வெளியில தெரியாம இருந்தது, அவ்வளவு சீக்கிரம் தெரியாது, மறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சோசியல் மீடியால டக்கு டக்குன்னு வருது, அதை கூட இன்னும் உணராம இன்னும் ஒரு பழைய பாலிடிக்ஸே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இல்லைங்க, அது அவங்களுடைய அரசியலே அதுதாங்க. அது நம்ம அது பழைய பாலிடிக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. திமுகவுடைய அரசியலே அவதூறு பேசுவதுதான். எதிரில் இருக்கிறவங்களை அவதூறு பேசி காலி பண்றதுதான். இது எடப்பாடிக்கும் நடந்தது. இப்பவும் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் வரைக்கும் எல்லாத்துக்கும் நடந்துகிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கல, மத்திய பாஜக நடவடிக்கை எடுக்கல, விஜய் அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன்னு ஒரு சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு. எக்ஸாக்டா இதைத்தான் பண்ணணும். திமுகவுக்கு எதிராக நீங்க அரசியல் செய்யணும்னா இதைத்தான் பண்ணணும். ஜெயலலிதா இருந்த போது இந்த மாதிரி பேசுறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இருந்திருக்கா? நீங்களும் பல வருஷமா அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. ஜெயலலிதா இருந்த போது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், இல்ல திமுகவுடைய அடுத்த கட்ட அந்த 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்களாகட்டும், யாருக்காவது இந்த மாதிரி ஜெயலலிதா பத்தி பேசுறதுக்கு தெம்பும் திராணியும் இருந்திருக்கா? அந்த தீப்பொறி ஆறுமுகமே வெற்றி கொண்டான் இந்த மாதிரி ஆட்கள் பேசுவாங்க. அதை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் ஜெயலலிதாவை பத்தி தப்பா பேசிடுவாங்களா? ஏன்னா உடனடியாக கைது செய்யப்படுவோம், உடனடியாக நடவடிக்கை பாயும், உடனடியாக வழக்கு போடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா 2016க்கு பிறகு, ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிய, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க.
அதே காலகட்டத்துலதான் வந்து மோடி, அமித்ஷா, மோடிக்கு எதிராக வந்து இங்க ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அப்பெல்லாம் வந்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அதிமுக வேடிக்கை பார்த்தது, பாஜக வேடிக்கை பார்த்தது. அதனுடைய பலனைத்தான் நீங்க இப்ப அனுபவிக்கிறீங்க. ஏன்னா அவங்கள ஃப்ரீ ஹேண்ட் விட்டுட்டீங்க. இல்ல அப்ப வந்து இத சொல்லப் போனா திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா அவர்கள் மாதிரி செயல்படுறாங்க. ஏதாவது ஒண்ணு இருந்தா உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், வழக்கு போடணும், அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில இறங்குறாரு அப்படிங்கிறீங்களா? திமுக அதைத்தாங்க செஞ்சது. திமுக ஆட்சியில யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள்? திமுகவை விமர்சித்தவர்கள், ஸ்டாலினை விமர்சித்தவர்கள், சோசியல் மீடியால எழுதினவங்களை எல்லாம் கைது பண்ணாங்களா இல்லையா? அப்பவே நம்ம என்ன கேட்டோம்? இதுதாங்க பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு? வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, மிச்சம் சாப்பிட்டு இருந்தாரு. இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விஜய் விமர்சனம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சமூக வலைதளத்துல விமர்சனம் செய்தாருன்னு ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க. அப்ப அதுக்கு வந்து எல்லாரும் பேசினாங்க. ஆக்சுவலா அது சரி. ஒரு வரம்பு மீறி பேசுறவங்களை, ஒருமையில பேசுறவங்களை, கெட்ட வார்த்தையில பேசுறவங்களை எல்லாம் இல்ல கைது ஒரு பண்ணி உள்ள டெம்ப்ளேட் போடுங்க. வச்சிருப்பாங்கல்ல. உடனே ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க திமுகல. ஏதாவது ஒண்ணு இது மாதிரி கைது நடவடிக்கையோ ஏதாவது ஒண்ணு எடுத்தா இது கருத்து சுதந்திரத்தை நெரிக்கிறது. இது வந்து ஒரு பாசிச ஆட்சி அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் எடுப்பாங்கல்ல. அது மக்கள்கிட்ட சென்று அடையாதா? அந்த அவங்க எடுத்துட்டு கைத வச்சு. போகட்டும். அவங்க எடுத்துட்டு போகட்டும். அவங்க அப்ப திமுக ஆட்சியில நடந்த கைதுகள்லாம் யார் பொறுப்பு? சவுக்கு சங்கர் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல்லயும் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு நடந்தது எல்லாம் வந்து அநீதி இல்லையா? நம்மளுக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கோங்க. நம்மளால அந்த விஷயத்தை தாங்க முடியுமா? அவரு அப்போ எவ்வளவு மோசமா வந்து நடத்திருக்காங்க அவரு. அவர் என்ன பண்ணாரு? ஆட்சிக்கு எதிராக பேசினாரு. நீங்க வழக்கு போடுங்க. வழக்கு நடத்தி நீதிமன்றம் தண்டிக்கட்டும். அது வேற விஷயம். ஆனா அதற்கு முன்னாடியே அவரை வந்து இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அந்த மாதிரி எத்தனை பேரை பண்ணியிருக்காங்க? நாம் தமிழர் கட்சியாகட்டும், பாஜகவினர் ஆகட்டும், அதிமுகவினர். அதிமுக ரொம்ப கம்மி தான். அதிகமாக பாதிக்கப்பட்டது பாஜகவினரும் நாம் தமிழர் கட்சியும் தான். ஈவன் கடைசியில தாவேகாவினர் கூட அந்த அளவுக்கு பாதிக்கப்படல. தாவேகா வந்து கடந்த 2 வருடமா கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட, திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசியிருந்தா கூட, தாவேகா மேல யாரும் கை வைக்கல. திமுக கை வைக்கல. ஆனா பாதிக்கப்பட்டது யாரு? பாஜகவினரும் நாம் தமிழர் கட்சியும் தான். அப்ப எங்க போச்சு கருத்து சுதந்திரம்? அப்ப வந்து எல்லை மீறி தாக்குகிறார்கள், எல்லை மீறி பேசுகிறார்கள் அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு இது தேவை. அவங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டு வைக்கணும். அப்படி நீங்க போடல அப்படின்னா அவங்க தலைக்கு மேல ஏறி குதிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து விஜய் இதை செய்யணும் அப்படின்னு தான் நான் விரும்புறேன். விஜய்க்கு எதிராக அவதூறாக பேசுபவர்கள், கெட்ட வார்த்தையில பேசுறவங்க, உண்மைக்கு புறம்பான தகவல்களை பேசுபவங்க, இவங்களை எல்லாம் கைது பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கைது அப்படிங்கிறது ரொம்ப அதீத நடவடிக்கை. வழக்கு போடுங்க, நீதிமன்றம் தண்டிக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான பவர்ஃபுல் நபர்களை கைது பண்றது அப்படிங்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல இதனால இந்த நடவடிக்கைனால இது கோர்ட் சொல்லிதான் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணனாலதான் இப்ப கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சோ இனிமையாவது திமுக தலைமை உணர்ந்து இதை மாற்றிருப்பாங்களா இல்ல இதை இன்னும் என்கரேஜ் பண்ணி இதை இன்னும் பெருசாதான் ஆக்குவாங்களா? இல்லைங்க, திமுக எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் திருந்திட மாட்டாங்க. அவங்க இன்னும் வந்து எப்பவுமே அதை பத்தி இப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் இது வந்து ஒரு அரசியல். நான் அப்படித்தான் பேசுவேன். உன்னால முடிஞ்சா நீ அரெஸ்ட் பண்ணு, வழக்கு போடு. இப்படித்தான் அவங்க வந்து அரசியல் பண்ணுவாங்க. அந்த வழக்கு போடுறாங்க, பிளஸ் வந்து கைது பண்றாங்க அப்படின்னா அதை வச்சே ஒரு அரசியல் பண்ணுவாங்க. எதிர்கட்சிக்கு இவங்க எப்படி பண்றாங்க, அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இதனால எல்லாம் திமுக வந்து திருந்தறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனா தாவேக்கா இப்ப 2-3 நாட்களா நம்ம பார்த்திருப்போம். இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவம்லாம் நம்ம பார்க்கிறோம். தாவேக்கா அரச கவிழ்க்கிறதுக்கு திமுகல திட்டம் தீட்டுறாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க இத்தனை கோடின்னு சொல்லிட்டு. அதுவும் குறிப்பா மீண்டும் அந்த இது யார் மேல குற்றச்சாட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா கரூர் கேங். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் அவரோட தம்பி அவங்க தலைமறைவு அப்படிங்கிற செய்தி எல்லாம் வருது. இது வந்து ஒரு அரசியல் ரீதியா திமுக வந்து அரசியல் ரீதியா இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இந்த மாதிரி கைது நடவடிக்கையும் தாவேக்கா அரசு செய்யுதுன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. உண்மையா இதோட பின்னணிதான் என்ன? உண்மையிலேயே இது வந்து நடந்திருக்கா, பணம் கொடுக்க முயற்சி செஞ்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுல வந்து மணி ட்ரையல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது வரைக்கும் வரல. இவர் கொடுத்தாரு, இவர் வாங்கினாரு அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு குற்றச்சாட்டு தான். அது வந்து திமுகவினரே கன்ஃபார்மும் பண்றாங்க. நேற்று வந்து என்ஆர் இளங்கோ அவங்க எல்லாம் பேசுற போது
இதுல வந்து மணி ட்ரெயிலே கிடையாதுங்க. அவங்க லஞ்சம் குடுக்கறதுக்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. இதுக்கு எப்படி நீங்க வழக்கு போடுவீங்கன்னு அவரே கேட்கிறாரு. அப்ப அது வந்து எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாரி அவங்களே ஒத்துக்கிற மாரி தான் ஆகுது. அப்போ பிளஸ் வந்து ஒரு 2, 3 விஷயங்கள நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கே தெரியுது. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படிங்கிற டாக் வந்து ஒரு 10 நாளா ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி அ ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நாங்க வந்து இந்த ஆட்சி கவிழப் போகிறது. விரைவில் தேர்தல் வரும். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள்ல வந்து இன்னைக்கு நைட் ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவினர் எல்லாம் வந்து போஸ்ட் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது என்னடா சம்பவம் அப்படின்னு கேட்டோம்னா, தாவேகா எம்எல்ஏக்களை நாங்க தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை. தாவேகா வந்து கொஞ்சம் ஒரு அக்ரெசிவா வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இத வந்து திமுகவோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவோட கனெக்ட் பண்ணணும்னா செந்தில் பாலாஜி அந்த மாதிரி யாரையாவது அரெஸ்ட் பண்ணா தான் இது வந்து கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இது யாரோ செஞ்சத மாதிரி வந்து திசை திருப்பிடுவாங்க. ஸோ அப்ப அதை கனெக்ட் பண்றதுக்கு செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அசோக் இவங்களை எல்லாம் வந்து கைது பண்ற அளவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் பாத்துக்கோங்க, இந்த செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கை வந்து ஏடிஎம்கே ஆட்சியிலையும் கைது பண்ண முடியல. பாஜகவும் வந்து அமலாக்கத்துறையும் வந்து கைது பண்ண முடியல. அட்லீஸ்ட் விஜயாவது கைது பண்றாரா அப்படிங்கறது பொறுத்து பார்க்கணும். எந்த தைரியத்துல திமுக வந்து இன்னும் தாவேக அரசு வந்து கவுந்துரும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆட்சி வந்து சிறம்பட 5 வருஷத்துக்கு செயல்படுறதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போங்கிறாங்க. இப்ப கூட்டணியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான சில சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்கு. அதிமுகல இருந்து பல எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்து இங்க வந்து சேர்றாங்க. அப்படிங்கிறப்ப எந்த இதுல வந்து திமுக இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சி கவிழும் அப்படின்னு? இல்ல. திமுகவுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏதோ ஒரு ஒரு குழப்பத்த உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமா இருக்கு. இந்த ஆட்சி வந்து கவிழும் அப்படின்னா, இப்ப தாவேகா ஒருவேளை வந்து சட்டப்பேரவையில சபாநாயகர் மேலான நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வந்து நம்ம அவங்கள தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் திரும்ப திமுக பக்கமே கொண்டு வந்துரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இப்ப இவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா ஆட்சிக்கு மெஜாரிட்டி இல்ல. சோ அப்ப அதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அப்ப பெரும்பான்மையில வந்து அவர் வெற்றி பெற்று விட்டார். விசிக, கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சி தொடர்வதற்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவே அதை சொன்னதே. தேர்தல்ல தோத்து அடுத்த நாளே வந்து இவர் என்ன சொன்னார், ஸ்டாலின் என்ன சொன்னார், பேட்டி கொடுத்தாரு. நாங்கள் புதிதாக அமையும் அரசுக்கு நாங்கள் நெருக்கடி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அது சொல்லி 50 நாள் ஆகல. 50 நாள்ல 500 நெருக்கடி கொடுத்துட்டாங்க இவங்க. அப்ப இப்போ ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே ஆட்சி அமைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணவங்க தானே இவங்க, முயற்சி பண்ணவங்க தானே இவங்க. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து விஜயை வந்து புதுசா ஆட்சி அமைக்க விடாம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணவங்க தானே. அதனால இது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. ஒருவேளை நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா, விஜய் வந்து பெரும்பான்மை பெறக்கூடாது. இன்னைக்கு வந்து அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 7 தொகுதிக்கான இடைத்தேர்தல் பாக்கி இருக்கு. இன்னும் வந்து ஒரு ஒரு 10 பேராவது வந்து ரிசைன் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20க்குள்ள இடைத்தேர்தல் தமிழகத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அப்படி நடந்துருச்சு அப்படின்னா, விஜய் தனிப்பெரும்பான்மை பெற்று விட்டார் என்றால், அப்ப வந்து இவங்களால எதுவும் பண்ண முடியாது. சோ அப்ப அதற்கு முன்னாடி ஒரு சில முயற்சிகளை செஞ்சு பார்த்திடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்களோன்னு முயற்சி பண்றாங்களோன்னு நான் ஆஹ் சந்தேகப்படுறேன். அஹ் நேற்றைய தினம் நினைக்கிறேன் தாவேகாவோட அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு கட்சிகளோட ஒரு மீட்டிங்லாம் நடைபெற்றிருக்கு. முதல்வர் வந்து தலைமை தாங்கியிருந்தாரு. தாவேகா தலைமையில ஒரு புதிய கூட்டணி வந்து உருவாகிட்டு இருக்கோம். ஆமா, அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை இல்லைங்களா? இப்ப நீங்க வந்து ஆஹ் திமுக கூட்டணியில இருந்து எல்லாரும் வெளியேறியாச்சு. ஐயுஎம்எல் அப்ப அதிகாரப்பூர்வமா வெளியேறிட்டதா சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா வெளியேறியாச்சு. அப்ப இப்பவே வந்து பாத்தீங்கன்னா தாவேகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல் இவங்க 3 பேரும் வந்து ஒரு கூட்டணி தான். அந்த கூட்டணிக்குள்ள விசிகாவும், கம்யூனிஸ்ட் கட்சியும், மதிமுகவும் இவங்க எல்லாம் வந்து உள்ள வரப்போறாங்க. அது எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது விஜயுடைய எண்ணமா இருக்கு. அப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து
அவருக்கும் வந்து ஒரு ஒரு சேஃப்கார்டு. ஏன்னா இவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குது. விசிக அமைச்சரவையில இடம் வாங்கியிருக்காங்க. ஐயுஎம்எல் அமைச்சரவையில இடம் வாங்கியிருக்காங்க. பட் இவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த கூட்டணி அப்படிங்கிறதுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா விஜய் ஆட்சிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பிளஸ் அது வந்து ஒரு லாங் டேர்ம் ஜேர்னிக்கு வந்து உதவும். கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா விஜயுடைய அந்த எதிர்கால அரசியலுக்கு வந்து அது உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதனால அது அமைஞ்சிரும். கூடிய சீக்கிரமா இன்னும் பேர் வைக்கிறது மட்டும்தான் பாக்கி. அவ்வளவுதான். காலம் இறுதியான கேள்வியா, இப்ப இந்த கைது நடவடிக்கை நம்ம பார்த்திருக்கோம். ஆபாசமா பேசினால கைது நடவடிக்கை. ஒரு புறம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கரூர் கேங்க நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து ஊழல் வழக்கெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆஹ் மறு மேல்முறையீடா போறதா இருக்கட்டும், இல்ல வழக்கு விசாரணைக்கு ஒப்புதல் தரதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் அந்த நடவடிக்கையும் போயிட்டு இருக்கு. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சல், ஒரு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சோ? இல்லைங்க, இந்த நெருக்கடி கொடுத்துதாங்க ஆகணும். விஜய் வந்து ஒரு கிளீன் கவர்னன்ஸ் சொல்றாரு. அவர் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு. அதற்கான சில முன்னெடுப்புகளை நம்ம பார்க்கிறோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனா அதே சமயம் அப்ப அவரு சட்டமன்றத்துல சொன்ன மாதிரி தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அப்ப தொட்டவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்தா தானே மக்கள் நம்புவாங்க. இப்ப நீங்க கிளீன் கவர்னன்ஸ் கொடுக்குறீங்க, சரி. ஊழல் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றீங்க, சரி. அப்ப ஊழல் பண்ணாங்க அப்படின்னு இவர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு தானே இவரு எலெக்ஷனை சந்திச்சிருக்காரு. அப்ப அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அது எடுத்தா தான் மக்களுக்கு விஜய் மீதான நம்பிக்கை கூடும். அப்ப அதற்கு வந்து அவரு அதை செஞ்சே ஆகணும். அவரு செய்யணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய விருப்பமாவும் இருக்கு. அவர் அதை செஞ்சாருன்னா இன்னும் அவரோட மைலேஜும் கூடும். ஏன்னா அதுக்கு இப்ப கூடு குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். அதுக்கு இப்போ ஒரு இடைஞ்சல் மாதிரி முன்னாள் அமைச்சர்களா இருந்த அதிமுக ஆட்சியில திரு விஜயபாஸ்கர் 2 பேர்களை வந்து சேர்த்தது இப்போ வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் தாவேகா அரசுக்கு உருவார மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க மேல குட்கா வழக்கா இருக்கட்டும், இவர் மேல வந்து அந்த நில அபகரிப்பு அந்த வழக்கெல்லாம் இருக்கு. அப்படி இருந்து இவங்க வந்து இங்க இவரோட சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அது இவரும் வந்து ஒரு தூய சக்தி எல்லாம் கிடையாது. நம்ம ஆட்சிக்கு பெரும்பான்மைக்கு நம்ம கட்சிக்கு நடத்துறதுக்கு அரசியலுக்கு தேவைக்காக இவரும் ஒரு ஒரு திராவிட கட்சி போலதான் நடந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்ப மாறிட்டு இருக்கேன். இல்லைங்க, அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து எதுவும் தள்ளுபடியாக போறது இல்ல. அது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே அந்த வழக்குகள் இருக்கு. இனிமேலும் இருக்கும். ஆனா அதற்காக வந்து திமுகவினர் மீது அவங்க ஊழல் செஞ்சதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது இன்னும் கெட்ட பேர் ஆகுமே. இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு ஒரு செக்மேட் வச்சிருக்காங்க. இவங்களை எல்லாம் கட்சியில சேர்த்ததன் மூலமாக அவருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் தான், ஒரு பிளாக் மார்க் தான். ஆனாலும் மக்கள் வந்து அதை மன்னிச்சு மறந்து கடந்து போயிருவாங்க. ஆனா நீங்க திமுக ஆட்சிக்கு வந்து கடைசியா வந்து நம்ம பார்த்தது அதுதானே. அவங்க எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற போது கடந்த 5 வருடங்களில் ஊழல் செய்தவர்கள் மீது விஜய் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் அது எடுக்கலைன்னா தான் அவருக்கு இன்னும் கெட்ட பேர் ஆகும். விஜயபாஸ்கரை சேர்த்ததுனால வந்து பெருசா ஒன்றும் இதாக போறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் பழசு. அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. அதெல்லாம் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பதற்கு வேணா அது பயன்படும். ஆனா அந்த விஜயபாஸ்கரை சேர்த்ததை வச்சு மக்கள் வந்து விஜய ஜட்ஜ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதற்கு வந்து விஜய் வந்து திமுக மேல கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். கடுமையான நடவடிக்கை எடுத்தாருன்னா அது அவருக்கு தான் நல்லது. ஏன்னா திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்ப திமுக தப்பு செஞ்சதை நீங்க தட்டி கேட்கத்தானே வேணும். அப்படி கேட்டா தானே அது போட்டி. நிச்சயமா பார்ப்போம். ஒவ்வொரு கைது நீங்க சொல்ற மாதிரி திமுகல ஜாம்பவான்கள், குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கைதாகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்கள் வர நாட்கள்ல இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.